ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனக்கு நன்மையானவைகள் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுவது எந்த ஒரு விதத்திலும் தவறானது அல்ல. எல்லா மனிதர்களுக்குமே இதுதான் விருப்பமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்க வேண்டும், நான் விரும்புகிற காரியம் நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மனிதர்களும் விரும்புவது சகஜம்தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பல நேரங்களிலே மனிதன் சிந்திக்க தவறிவிடுகிறான். என்னாகும் 14:8 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கும்படிக்கு நாம் வாழ வேண்டும். கர்த்தர் யாரிடத்தில் பிரியமாயிருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவர் பிரியப்படுகிற ரீதியிலே, அவர் விரும்புகிற ரீதியிலே, அவர் எதிர்பார்க்கிற ரீதியிலே இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எளிமையான வழி, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கும்படிக்கு நாம் வாழுவோம். ஆமென்.